சிறகடிக்க சிறியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மீனா எப்படியாச்சும் முத்து நல்லவர் அப்படிங்கிறத நம்ம கிறிஷோட அம்மாவுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ போராடுறாங்க. அதுக்காக வித்யா கிட்ட நம்பர் எல்லாம் கேட்கறாங்க. வித்யா ஒரு பக்கம் இன்விடேஷன் வைக்கிற சாக்குல நம்ம ரோகிணி கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. ரோகிணி கிறிஷோட அம்மா நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி கிட்ட வாங்கி கொடுக்க சொல்லி மீனா என்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க கிட்ட நான் போய் சொல்ல மாட்டேன், ஆனா மகேஸ்வரி என்கிட்ட நம்பர் கொடுக்கல அப்படிங்கறது நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால கடுப்பான நம்ம ரோகிணி என்ன பண்றாங்கன்னா, எப்படியாச்சும் அவங்க நம்மளை பத்தி யோசிக்கிறதே டோட்டலா நம்ம மாத்தி விடணும், அதுக்காக ஒரு பிளான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு சிந்தாமணியை பார்க்கறதுக்காக நம்ம விஜயா யோகா எடுத்துட்டு இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போனதுமே சிந்தாமணியை பார்த்து பேசவும் செய்யறாங்க. இங்க பாருங்க ஆண்டி, ஒரு பெரிய ஆர்டர், கிட்டத்தட்ட நீங்க 10-15 ஆர்டர் எடுத்து செய்ய வேண்டிய அமௌண்ட் இந்த மாதிரி ஒரே ஒரு ஆர்டர்ல வந்துடும். ஆனா இந்த மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் நான் வாங்கி கொடுக்குறேன். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னன்னு தெரியும்னா, கோயில் வாசப்படி முன்னாடி மீனோட அம்மா கடை போட்டிருக்காங்களே, அந்த கடையை இல்லாம நீங்க பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் இந்த ஆர்டர்ஸை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது, இவங்க வீட்டோட மருமக தான் அந்த மீனா, அவங்களுக்கு எதிராக இவங்க செயல்படுறது எந்த விதத்துல நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணியை யோசிக்கிற அளவுக்கு நம்ம ரோகிணி பிளான் போடுறாங்க. ஆனா சிந்தாமணி என்ன பண்ணா, சரிம்மா நீ சொல்றதுலாம் சரிதான், இதனால எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கேட்கறாங்க. உடனே ரோகிணி இங்க பாருங்க ஆண்டி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்களுக்கு பெரிய பெரிய ஆர்டர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நான் சொல்றேன், இதை நீங்க பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. உடனே சிந்தாமணி சரி நான் செய்யறேன், ஆனா இதுல வேற ஏதாச்சும் உள்நோக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது ஆண்டி, அவங்க மீனாவும் முத்துவும் சேர்ந்து என்னோட விஷயத்துல தேவையில்லாம தலையிடுறாங்க, அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் நான் இப்படி உங்களை பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி சொல்றாங்க. உடனே சிந்தாமணி என்ன பண்றாங்கன்னா, இதுதான் மீனா வலிக்கிறதுக்கான சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியோட கை சேர்த்துக்கிறாங்க. ரோகிணியும் சிந்தாமணியும் சேர்ந்து மீனாவை பழிவாங்க பல திட்டங்களை செயலாற்ற போறாங்க. அதையெல்லாம் கண்டுபிடிச்சு மீனா எப்படி அவங்க ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வர போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.